இந்த ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது, நம்ம ஹேரில் என்ன மாரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய வீக் ஹேரெல்லாம் ஸ்ட்ராங்கா மாத்தும். நமக்கு நியூவா ஹேர் வந்து குரோத் ஆகும்போதேவும், நல்லா ஸ்ட்ராங்கா வந்து குரோத் ஆகுறதுக்கு ரொம்பயுமே ஹெல்ப் பண்ணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முலை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணனால நம்ம ஹேர்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஹேரை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்க ரெகுலரா எடுத்துக்கும் போது உங்களோட வீக்கான ஹேர் இருக்கு இல்லையா, அதாவது வீக்கான ஹேர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு கையில வந்து இப்படி முடிய இப்படி பண்ணாலே கையோட முடியெல்லாம் வரும். அந்த மாதிரி வீக்கா இருக்கிற ஹேர்லாம் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் நம்ம ஹேருக்கு ஒரு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகமான ஒரு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் மாத்துங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் முலை சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாயிண்ட் எல்லாம் சொல்லியிருப்போம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது ப்ராப்பரா எப்படி ப்ரிப்பேர் பண்றது, ஹேர்ல எப்படி அப்ளை பண்றது, எவ்வளவு நேரம் ஹேர்ல வச்சிருக்குன்னு எல்லா டீடைல்ஸும் தெரியும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எவ்வளோ நேரம் ஹேர்ல வச்சுக்கணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். நான் ஒரு 10 வெண்டைக்காய் கிட்ட எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணும்போதும் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம், நமக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி பண்ணிடாதீங்க. நம்ம குவான்டிட்டியை விட அதிகமாக்க அது நமக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடும். அதனால் எப்பயுமே நம்ம ஹேருக்கு இவ்வளோ தான் அளவு அப்படின்னா அந்த அளவே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என் ஹேருக்கு 10 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் யூஸ் பண்ணுறதால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு நல்ல போஷாக்கு தருது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக குறைச்சிருது. நம்ம ஹேரில் வந்து வீக்கான ஹேர் இருக்கும் இல்லையா, அதை எப்படி சிஸ்டர் வீக்கான ஹேர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேரில் வந்து சீப்பு கூட வைக்க வேண்டாம், கையை வச்சு சிக்கெடுத்தாலே கையோட முடி வருது இல்லையா, அதுதான் வீக்கான ஹேரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீக்கான ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா வெண்டைக்காயும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பீசஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கர்டு தான். கர்டு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த கர்டு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரை ஹேரு, ரஃப் ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நான் எடுத்துக்கிட்டது 2 இன்க்ரீடியன்ட் தான். நம்ம ஆஃப்டர் கிரைண்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிருவோம் அரைச்சதுக்கப்புறம். அது என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வெண்டைக்காயை ஃபுல்லாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கர்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணால் நீங்கள் கர்டே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ஓகே. இப்போ நீங்கள் இப்படியே கூட அப்ளை பண்ணலாம். இல்லை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு ஃபில்டர் பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி பேக்கை நீங்கள் அப்படியே கூட டேரெக்டாக ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது நம்ம ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு ஜெல்லி ஃபார்மில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அப்படியே ஒரு க்ரீமியாக ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்குது. இது நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட நான் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக் ஒயிட்டு தான். நான் எக் ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 எக் ஒயிட் எடுத்திருக்கேன். இதையும் இப்போ இந்த பேக்கோடு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பேக்கில் மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான் எடுத்திருக்கேன். 3மே பார்த்திங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த சம்மரில் நம்ம ஹேருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து நீங்கள் நார்மல் ஆயிலிங்கில் இருப்பீங்க இல்லையா, அந்த ஆயிலில் இருந்தால் போதும். டீப் ஆயிலிங்கில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம இந்த பேக்கில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா பேக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்டான பேக் தான். நம்ம இதில் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் லைட்டாவது ஆயில் வச்சுக்கோங்க. ட்ரை ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுது. ஹேர் நல்லா நீளமாக வளர வைக்கிறதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கேல்ப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. டேண்ட்ரஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சிங் ப்ராப்ளத்தையும் வந்து இந்த பேக் வந்து கிளியர் பண்ணும். ஏன்னா நம்ம இதில் வந்து வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த வெண்டைக்காவும் கேர்டுமே நம்ம ஸ்கேல்ப்பை வந்து மெயினாக வந்து கிளென்ஸ் பண்ணுது. நம்ம ஸ்கேல்ப்பை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நமக்கு நியூ ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து இது க்யூர் பண்ணும். நம்ம ஹேரில் வந்து வெறும் டேண்ட்ரஃப் க்யூர் ஆனால் மட்டும் ஹேர் வந்து க்ரோத் ஆகிடும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம ஹேரில் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம க்யூர் பண்ணால் தான் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகும். நமக்கு தலையில் பெயின் எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து இச்சிங் ஆகும். அது ஏன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டெல்லாம் கிடைக்கும். ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. அப்போ நமக்கு வந்து ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ்னு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட், ஒரு நல்ல க்ரோத் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். உங்களுக்கு முடிய நீளமாக வளர்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக நீளமாக மாறும். இன்னொன்று, இந்த சம்மர் டைமில் நமக்கு வரக்கூடிய மெயின் ப்ராப்ளமே ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிறது. அப்படி ரொம்ப ட்ரை ஆனாலே நமக்கு வந்து இச்சிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடும். நம்ம ஹேரும் சரி ஸ்கேல்ப்பும் சரி ட்ரை ஆனாலே நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக் ட்ரை பண்ணுறது தான். அதுலேயும் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கான 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சேலஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த சம்மர்லேயும் உங்கள் ஹேரை வந்து க்ரோத் பண்ணலாம். க்ரோத் மட்டும் இல்லைங்க, ஹேரில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ணலாம். உங்களுக்கு வரக்கூடிய ஹேர் ஃபால் ப்ராப்ளம், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இச்சிங் ப்ராப்ளம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் இந்த 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு என் கூட நீங்களும் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டேன். இந்த பேக்கை நீங்கள் வந்து 40 minutes வரைக்கும் தாராளமாக உங்கள் ஹேரில் வந்து வச்சுக்கலாம். இது நம்ம ஹேரில் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது, ட்ரையும் ஆகாது. ஏன்னா நம்ம வெண்டைக்காய் சேர்த்து கேர்டு சேர்த்துருக்கலாம், ட்ரையும் ஆகாது. இன்னும் நம்ம முட்டை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு பவுன்சி லுக்கு கொடுக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா 35 minutes ஹேரில் வச்சுருந்தேன். வச்சுட்டு ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என் முடி பார்த்திங்கன்னா டபுள் திக்காக தெரியும். அதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்கிற எக்கு தான். நம்ம எக்கு சேர்த்தோம் அப்படின்னாலே நம்ம ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவும் பவுன்சியாகவும் காட்டும். நம்ம இன்றைக்கி ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கண்டிஷ்னரோ சீரமோ எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் அதெல்லாம் ஒரு போட்ட ரிசல்ட் எனக்கு வந்து ஹேரில் கொடுத்துருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகவும் மாறும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஹேர் வந்து நீளமாக வளர்க்குறதுக்கும் அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.